இன்றைக்கி நம்ம ஈஸ்ட் தாம்பரம் சேலையூரில் இருக்க ஆனந்தி இட்லி கடைக்கு வந்திருக்கோம். இங்கே இட்லி வந்து நிறையா வெரைட்டிஸில் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி இங்கே 2 இட்லி, ஒரு சாம்பார் இட்லி, பொடி இட்லி, அதோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின 2 இட்லி கூட அவங்க கொடுத்த சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் வச்சு சாப்பிட்டு பார்த்ததில் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இட்லி வந்து மல்லிகைப்பூ மாதிரி இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சாம்பாரோட டேஸ்ட்டும், கார சட்னியோட டேஸ்ட்டும், தேங்காய் சட்னியோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க கொடுத்த குவான்டிட்டியும் அதிகமாக இருந்துச்சு. சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னியோட குவான்டிட்டியும் அதிகமாக இருந்துச்சு. இங்கே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப இங்கே வாங்கி சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக அந்த தேங்காய் சட்னியோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம இட்லியோட ரிவ்யூவை வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம சாம்பார் இட்லியோட ரிவ்யூவை வந்து பார்க்கலாம். சாம்பார் இட்லி வந்து நல்ல ஒரு பேக்கிங்கில் கொடுத்துருந்தாங்க. சாம்பார் இட்லியோட குவான்டிட்டி வந்து மீடியமாக இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த சின்ன சின்ன இட்லியில் அந்த சாம்பார்லாம் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. குறிப்பாக அந்த சாம்பாரோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெய் மணக்க அந்த சாம்பார் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபுட்டோட ஹைஜீனும் சரி, டேஸ்ட்டும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம சாம்பார் இட்லி ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஃபைனலாக பொடி இட்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். பொடி இட்லியோட குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டு வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் நம்ம சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு யாராவது ஆனந்த் இட்லி கடையில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.